ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்டில் எக்ஸசைஸ் நம்பர் 5.4 வந்து செய்ய போகிறோம். அதில் தேர்ட் சம் செய்ய போகிறோம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ். டெசிமல் நம்பர்ஸ்னால் என்ன அர்த்தம்? பாயிண்ட் வச்சுருக்கோம் இல்லையா? 2.56ன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். லாங் டிவிஷன் மெத்தடில் நம்ம செய்யணும். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. 2.56ன்னு எழுதிக்கோங்க. இப்போ நமக்கு தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பேரிங் பண்ணிக்குவோம் இல்லையா? இது ரெண்டையும் பேரிங் பண்ணுவோம், அப்புறம் இது தனியாக வரும். இப்போ இது வந்து என்ன ஆகும், 1 டேபிளில் வருமா, 1 1s வருமா, 2 2s போட்டோம்னா 4ன்னு வந்துடும். ஸோ அது பண்ண முடியாது. ஸோ 1 1s பண்ணோம்னாக்கா என்ன வருங்க, 1ன்னு வரும். அப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 1 5 6ன்னு வரும். இந்த ரெண்டையுமே சேர்த்து தான் நம்ம இறக்குவோம். இப்போ இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணினாக்கா என்ன வரும், ஒன்றையும் ஆட் பண்ணோம்னாக்கா 2ன்னு வந்துடும் இல்லையா? இப்போ 2ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 156ன்னு இருக்குது. இப்போ 156னாக்கா இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2 இருக்குது, இதோட நான் 1 மல்டிப்ளை பண்ணுறேன். 1 × 1 மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே தான் இங்கேயும் போட போகிறோம். ஸோ 1 நான் மல்டிப்ளை பண்ணினாக்கா 21 தான் வரும். ஸோ 21 பண்ண முடியாது. இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே 6ன்னு இருக்குது. 6னாக்கா நான் எதை ஸ்கொயர் பண்ணனாக்கா 6 வரும். ஒன்று 4 ஸ்கொயர் பண்ணனாக்கா 16 வரும். இன்னொன்று என்னது 6 ஸ்கொயர் பண்ணுறேன். 6 ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்துடும், 36ன்னு வந்துடும். அதாவது எண்டிங் டிஜிட் வந்து என்னவா இருக்குது, 6ன்னு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் 24 × 24 பண்ணுறேன். 24 × 24னா 16 1 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் இல்லையா? இது 2 4s 8, 8 + 1 9 வந்துருச்சு. அப்போ நமக்கு 4 ஸ்கொயர் வரல. அப்போ 26 பண்ணி பார்ப்போம். 6 6 36, இங்கே 3 வரும். 6 2s 12, 12 + 3 15ன்னு வந்துடும். அப்போ என்னது, நமக்கு 26ன்னு பண்ணோம்னாக்கா நமக்கு கரெக்டாக இருக்குது. 6 ஸ்கொயர் பண்ணோம்னா கரெக்டாக இருக்குது. ஸோ என்ன ஆன்சரு, 1ன்னு வந்திருக்கு. அப்போ நமக்கு டெசிமல் பாயிண்ட் வைக்கையில் நம்ம எங்கே வைப்போம், இந்த சென்டர் பாயிண்ட் வைப்போம். ஸோ 1.6 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 7.2629. ஸோ 7.29 செய்யலாம். 7.29. ஸோ இது 2 டேபிளில் வருமா, 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 வரும். 3 ஸ்கொயர் பண்ணினா என்ன வந்துடும், 9 வந்துடும். அப்போ இது செய்ய முடியாது, நம்ம 2 ஸ்கொயர் தான் பண்ண முடியும். ஸோ 2 × 2ன்னு போட்டுக்கலாம். அப்போ இங்கே 4ன்னு வரும். அப்போ பேலன்ஸ் 329. இந்த ரெண்டு நம்பரையும் இறக்கிடுவோம் நம்ம. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணோம்னா என்ன வரும், இங்கே 4ன்னு வந்துடும். இப்போ நமக்கு இங்கே எண்டிங் நம்பர் என்னன்னு இருக்குது, 9ன்னு இருக்குது. ஒன்று என்னது, நம்ம எதை ஸ்கொயர் பண்ணால் 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9 வரும். வேறு என்ன, 7 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வந்துடும், 49ன்னு வந்துடும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 7 மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ 47 × 7 பண்ணி பார்ப்போம். என்ன வரும், 49. 7 7s 49, 7 4s 28 இல்லையா? 20 என்ன வரும், 28, 29 30 31 32 வந்துடும். 32 வந்துடும். அப்போ என்னது, 7 7s போட்டோம்னாக்கா நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்துடும். அப்போ 2.7 தான் ஆன்சர் இந்த சம்முக்கு. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், 51.84. 51.84 பண்ணி பார்ப்போம். இப்போ இங்கே 51.84 2 பேர் பண்ணிக்கோங்க. இது எத்தனை டைம்ஸ் வரும், 7 டேபிளில் பண்ணலாம் நம்ம. 7 7s பண்ணோம்னா 49 வரும். அப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னாக்கா என்ன வரும், 2 வரும், 84ன்னு வந்துடும். ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணோம்னா நமக்கு இங்கே 14ன்னு வரும். இப்போ எண்டிங் நம்பர் இங்கே என்னன்னு இருக்குது, 4ன்னு இருக்குது. ஒன்று 2 ஸ்கொயர் பண்ணலாம், இன்னொன்று 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வரும். இன்னொரு நம்பர் என்னது, 2 ஸ்கொயர், அப்புறம் இன்னொரு நம்பர் 64ன்னு வரும் இல்லையா? 8 ஸ்கொயர் பண்ணோம்னா 64 வரும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம 2 ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம். 2 × 2 பண்ணி பார்ப்போம். 2 2s 4, 8 2. அப்போ 2 ஸ்கொயர் 2ன்னு போட்டோம்னாக்கா நமக்கு ஆன்சர் கரெக்டாக வருது. என்ன வருது, 284ன்னு வந்துடுது. இப்போ இங்கே ஆன்சர் என்னது, 7.2. ஸோ ஆன்சர் 7.2. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், 4th சம்மு 42.25. இப்போ இங்கே 42ன்னு இருக்குது. அப்போ 6 6s நம்ம பண்ணோம்னா என்ன வந்துடும், 36ன்னு வரும் இல்லையா? 6 6s ஆமாம், 6 6s 36ன்னு வந்துடும். அப்போ என்ன வரும், பேலன்ஸு இங்கே 6ன்னு வரும், 25ன்னு வரும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 6ஐயும் ஆட் பண்ணோம்னாக்கா இங்கே 12ன்னு வரும். இப்போ இங்கே எண்டிங் நம்பர் 5ன்னு வந்திருக்கு. 5னாக்கா நமக்கு 5 டேபிளில் மட்டும்தான் வரும் இல்லையா? 5 ஸ்கொயர் = 25. அப்போ 125 × 5 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 5 5s 25, 2 வரும். 5 2s 10, 12, இங்கே பேலன்ஸ் 1. 5 1s 5, அப்போ +1 6.
ஸோ நமக்கு 5 டேபிளில் பண்ணிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வருது. ஸோ 6.5 தான் ஆன்சர். ஸோ இங்கே என்ன வந்துடும் 625 0. ஸோ ஆன்சர் வந்து 6.5. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் வந்து 31.36. 31.36 அப்போ நமக்கு 5 டேபிளில் வரும் இல்லையா? 6 போட்டோம்னாக்கா 36ன்னு வந்துடும். ஸோ இங்கே என்ன வந்துடும் 25ன்னு வந்துடும். அப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 6 வரும். இந்த 2 டிஜிட்டையும் இறக்கிடுவோம் கீழே. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னாக்கா 10ன்னு வந்துடும். இப்போ இங்கே எண்டிங் டிஜிட் வந்து 6ன்னு இருக்குது. அப்போ 4 ஸ்கொயர் பண்ணலாம், இன்னொன்று வந்து 6 ஸ்கொயர் பண்ணலாம். இப்போ 4 ஸ்கொயர் பண்ணையில் என்ன ஆகும் 104 × 4ன்னு பண்ணலாம். 16 1 அப்போ 1 4ன்னு வந்துடும். அப்போ இது தப்பு. அடுத்தது நம்ம 6 ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம். 106 × 6ன்னு பண்ணி பார்க்கலாம். 6 × 6 வந்து 36 3. அப்போ இந்த 3 அப்படியே இறக்கிக்கலாம், இந்த 6 வரும். ஸோ என்னது 636 0. அப்போ இங்கே என்ன வரும், இங்கே 6 வரும், இங்கேயும் 6 வரும். அப்போ 5.6 தான் ஆன்சர். இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஷின் நம்பர் 3. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். தேங்க்யூ.